ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த செஷனில் நம்ம நவம்பர் 2025 நேஷ்னல் ஸ்டேட்டில் நடந்த முக்கியமான டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2026 வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த டாபிக் முக்கியம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கண்டிப்பாக இந்த நவம்பர் மந்தில் இருந்த டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நவம்பர் மந்தோடைய முக்கியமான நேஷ்னல் மற்றும் ஸ்டேட்லேருந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, UIDAI launched a new ஆதார் ஆப். நம்மளுடைய ஆதார் இருக்காங்க இல்லையா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் ஆதாரை ரெகுலேட் பண்ணக்கூடிய முக்கியமான பாடி. இப்போது ஆதாரில் நிறையா திருட்டுகள்லாம் நடக்குது. ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி நிறையா சீட்டிங்லாம் பண்ணுறாங்களே, அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்ம நிறையா ஆதாரை என்ன பண்ணுறோம், இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஆதார் கேட்டாங்க, நம்ம ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த நம்பர் வச்சு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து ஆதாரோட இணைஞ்சிருக்கனால ஸோ ஆதார் நம்பர் வச்சு நிறையா பண மோசடிகள்லாம் பண்ணுறாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு ஆதார் ஆப், ஆல்ரெடி இருந்த ஆப்பை இன்னும் கொஞ்சம் புதுசாக ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணி நம்ம யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு புதிய ஆதார் ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆதார் ஆப்போடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் வந்து செலக்டிவ் ஷேரிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஆதார் தேவைப்படுது, அதில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் தேவை, இல்லை உங்களுடைய நேம் மட்டும் தான் தேவை, இல்லை உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் தான் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப் மூலியம் அந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பிளாங்காக உங்களுக்கு மறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தானே செலக்டிவ் ஷேரிங் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து யாருமே திருட முடியாத மாதிரி இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணும்போது ஃபேஸ் அத்தன்டிஃபிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கேட்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ஃபேமிலி மெம்பருடைய ஆதாரை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஒரு நபர் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 5 நபருடைய ஆதார் விஷயங்களை இன்டெகிரேட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த புதிய ஆதார் ஆப்பை யார் கொண்டு வந்திருக்கா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா புதிய ஆதார் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படிங்கிற இது என்ன, இது வந்து நம்ம இந்த பெண்களுக்கான ஆணையம். ஸோ நேஷனல் கமிஷன் உமன் அப்படிங்கிற தேசிய பெண்கள் நலனுக்கான ஆணையம் தான் வந்து நேஷனல் உமன் கமிஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புதிய டோல் ஃப்ரீ நம்பரை, ஸோ பெண்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எந்த இஷ்யூ வேணாலும் இருக்கலாம், பெண்கள் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூக்கு அவங்க ஹெல்ப் கேட்டு என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ அந்த நம்பர் பேர் தான் என்ன அப்படின்னா இந்த 14490 அப்படிங்கிற இந்த ஒரு 24x7 ஹெல்ப் லைனை யார் அறிமுகப்படுத்தியிருக்கா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கு இமீடியட்டாக என்ன சப்போர்ட் தேவை அந்த சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. வயலன்ஸ், பெண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லை ஒர்க் பிளேஸில் எந்தெந்த இடத்துல பெண்கள் வந்து வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக சேவை. அதேமாதிரி அவங்க ஹராஸ் ஆகிருக்காங்க, இல்லை அவங்க டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க, அந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் என்ன பண்ணிக்கலாம், 24 மணி நேரமும் இந்த நம்பர் என்ன 14490 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பெண்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை வந்து பேசிக்கலாம். இந்த இது யார் இனிஷியேட் பண்ணியிருக்கா, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இந்தியா பிகேம் த வேர்ல்டு 6th லார்ஜஸ்ட் பேட்டன்ட் ஃபைலர். ஸோ பேட்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா அறிவுசார் சொத்துரிமை இருக்கு இல்லையா, அறிவுசார் சொத்துரிமை தான் நம்ம வந்து பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ நான் வந்து ஒரு பாட்டு எழுதுறேன், அந்த பாட்டை என்ன தவிர யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு நான் வந்து பேட்டன்ட் வாங்கலாம். இல்லை நான் வந்து ஒரு புதுசாக ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிக்கிறேன், அந்த மிஷினுக்கு நான் வந்து பேட்டன்ட் வாங்கலாம். இல்லை நான் புதுசாக ஒரு புக் எழுதுறேன், அந்த புக்கை வேறு யாரும் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து பேட்டன்ட் வாங்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து பேட்டன்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த விஷயம் முழுக்க எனக்கான சொத்து, எனக்கான சொந்தம். அதை வேறு யாராச்சும் வந்து வேறு யாராச்சும் வந்து மறு உருவாக்குறாங்க, அதை அப்படியே காப்பி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்ககிட்ட நான் வந்து நஷ்டஈடு கேட்கலாம், இல்லை அவங்க எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் பேட்டன்ட்டு. இப்போது இந்த பேட்டன்ட் வந்து அதிகமாக ஒரு நாட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாட்டில் அதிகமான புதுமையான கண்டுபிடிப்புகள் நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேர்ல்டு 6th லார்ஜஸ்ட் பேட்டன்ட் ஃபைலர், உலகத்தில் பேட்டன்ட் அதிகமாக ஃபைல் பண்ணக்கூடிய நாடுகளில் இந்தியா 6வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 6th லார்ஜஸ்ட் பேட்டன்ட் ஃபைலர். ஸோ கிட்டத்தட்ட 64,000 பேட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒரு இயரில் மட்டும், ஸோ ஒரு வருஷத்தில் மட்டும் 64,000 பேட்டன்ட்டுக்கு மேலே இந்தியாவிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் ஹாஃப் ஆஃப் திஸ் ஃபைலிங் வர் மேட் பை இந்தியன் ரெசிடென்ட்ஸ். இதில் பாதிக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் யார் வந்து பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் வாழக்கூடிய இந்தியன் ரெசிடென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தியன் ரெசிடென்ட்ஸ் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன குறிக்குது அப்படின்னா, இந்தியாவில் அதிகமான ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க, அதிகமான அந்த இனோவேஷனும் இந்தியாவில் நடக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் காட்டுது. ஸோ இந்தியா வந்து பேட்டர்ன் ஃபைலிங்கில் எத்தனாவது நாடாக இருக்காங்க, 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. இந்தியா வந்து பேட்டர்ன் ஃபைலிங்கில் 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் ஜென்ஸி தீம்டு போஸ்ட் ஆஃபீஸ்.
ஸோ நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸ் அப்போலாம் எப்படி இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நார்மலாக உடைய போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப பழைய பில்டிங்காக பார்க்கவே வந்து ஒரு சிவப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சு இருக்கும் இல்லையா. இப்போது அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களா, 2000க்கு மேலே பிறந்தவங்க, இவங்க லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸை ஒரு கெஃபே ரேஞ்சுக்கு, ஒரு கெஃபேலாம் போனால் எப்படி வந்து பிரைட்டாக நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸை ஐஐடி டெல்லியில், ஐஐடி டெல்லியில் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தவரை இன்டீரியர் எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக அந்த யூத்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டிஜிட்டல் சர்வீஸ், ஸோ இப்போ நார்மலாக இதெல்லாம் வந்து மேனுவல் வச்சு அதெல்லாமே QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரியே டிஜிட்டல் சர்வீஸ் வந்து மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜென்சி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கெஃபே ஏரியா மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்யூனிட்டி எல்லாமே வந்து பேசுகிற மாதிரியான கம்யூனிட்டி ஹப்மே இதில் வந்து கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜென்சி தீம்டு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஐஐடி டெல்லியில் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஜென்சி தீம்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அடுத்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஏஐ கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஏஐ கோர்ஸோட பேர் என்ன, யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ரீ ஏஐ கோர்ஸ். ஒரு 4.5 மணி நேரம் ஏஐ பற்றின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தரக்கூடிய ஒரு 4.5 மணி நேரம் கோர்ஸ். இது வந்து மெயினாக டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கான கோர்ஸு, பட் யார் வேணாலும் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த கோர்ஸ் பேர் என்ன, யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த ஒரு கோர்ஸ் 4.5 மணி நேரம் கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸு. இதை வந்து யார் கொண்டு வரா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வராங்க. இதோட பேர் என்ன, யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறதான். ஸோ எய்ம் டு மேக் 1 crore இந்தியன் ஏஐ லிட்ரேட் பை சிம்பிளிஃபைங் ஏ கான்செப்ட் வித் ரியல் டைம் இந்தியன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்லாக இருந்துச்சு. ஸோ ஏஐ தான் வந்து ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இந்தியாவில் நிறைய பேருக்கு அந்த ஏஐ பற்றியே தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் அந்த ஏஐ பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இனிஷியேட்டிவை, ஸோ யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த ஒரு 4.5 மணி நேரம் கோர்ஸை மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க. ஸோ அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, PMFBY. ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. இது 2016ஆம் ஆண்டு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து பயிர்களுக்கான காப்பீடு. ஸோ விவசாயிகள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த சிந்தி என்ன பண்ணுறாங்க, பயிர் வந்து நடுறாங்க. ஆனால் மழை அதிகமாக வந்துட்டாலும் பயிர்கள் எல்லாமே நாசமாயிருது. இல்லை மழை வந்து சுத்தமாக வரல, தண்ணி இல்லை அப்படின்னாலும் வறட்சினால பயிர்கள் வந்து வாடி போயிடுது இல்லையா. இது பண்ணுறதுக்காக அந்த பயிர் வந்து என்ன காரணமாக இருக்கட்டும், அது வந்து புயல்னாலேயோ இல்லை மழைனாலேயோ இல்லை தீனாலேயோ எதனாலேயோ பயிர்கள் வந்து நாசமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் வந்து காப்பீடு கொடுக்குறாங்க. அதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இப்போ இதில் புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா வைல்டு அனிமல் அட்டாக். ஸோ இப்போ நீங்கள் வந்து கரும்பு தோட்டம் போட்டுறீங்க, அந்த கரும்பு தோட்டத்தை ஒரு யானை கூட்டம் வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு போயிடுச்சு, சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு அரசாங்கம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேடி இனுடேஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த நெல் எல்லாமே வந்து நீருக்குள்ள மூழ்கி போகுது அப்படின்னா அதை வந்து பேடி இனுடேஷன், அதை வந்து திரும்ப பேடி இனுடேஷன் ஆடான் இன்சூரன்ஸ் கவராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ 2026 காரிஃப் சீசன்லேருந்து இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸ்வச் சர்வேகான் 2025 என்ன ரேங்கிங்கு, ஸ்வச் சர்வேகான் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பற்றி பார்க்கும்போது இந்த ஸ்வச் சர்வேகான் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங் ஸ்வச் பாரத்துக்கு கீழே இந்தியா வந்து தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் அப்படிங்கிற ஒரு மிஷன் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஸ்வச் சர்வேகான் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங் போடுறாங்க. இதில் இந்தியாவுடைய தூய்மையான நகரங்கள் என்னென்ன, இந்தியாவுடைய அசுத்தமான நகரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ரேங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டகிரியில் இந்தியாவுடைய தூய்மையான நகரமாக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா இண்டோர், சூரத், இந்த மாதிரி நகரங்கள்லாம் இந்தியாவுடைய தூய்மையான நகரங்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் இருக்காங்க. இதில் இந்தியாவுடைய அசுத்தமான நகரங்கள் அப்படிங்கிற கேட்டகிரியில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, ஸோ முதல் இடத்துல நம்ம மதுரை வந்து ஃபஸ்ட்டு. இரண்டாவது யார் இருக்கா, லூதியானா, பஞ்சாபுடைய லூதியானா. மூன்றாவது சென்னை. நாலாவது ராஞ்சி. ஸோ ஐந்தாவது பெங்களூர். ஆறாவது தான்பாத். ஏழாவது ஃபரிதாபாத். எட்டாவது பெரும்புலம். அதுக்கடுத்து ஸ்ரீநகர்,
தென் டெல்லி. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த ஸ்வச் சர்வே கான்ட்ராக்டில் பாட்டமில் இருக்கக்கூடிய ஸ்வச் சர்வே கான்ட்ராக்டில் இந்தியாவில் டர்ட்டியஸ்டான சிட்டிஸ் எல்லாமே தான், தூய்மை இல்லாத நகரங்கள் இது எல்லாமே. ஸோ அடுத்து பால் சாகித்ய புரஸ்கர். அடுத்து பால் சாகித்ய புரஸ்கர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. என்ன அவார்டு? பால் சாகித்ய புரஸ்கர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பால் சாகித்ய புரஸ்கர் அவார்டு 2025 தமிழுக்காக யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றை சிறகு ஓவியா. ஸோ தமிழுக்காக ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்கு பேர் என்ன? ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்காக விஷ்ணுபுரம் சரவணன். யார்? விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற இவருக்கு ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகத்துக்காக விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால் சாகித்ய புரஸ்கர் விருது. இந்த பால் சாகித்ய புரஸ்கர் விருது நார்மலாக எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த விருது வந்து இந்த குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள் இருப்பாங்களே, சிறார் இலக்கியங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டுக்கு பேர் தான் என்ன? பால் சாகித்ய புரஸ்கர் அப்படிங்கிற இந்த அவார்டு. 2025 பால் சாகித்ய புரஸ்கர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற இவருக்கு 2025 பால் சாகித்ய புரஸ்கர். அந்த இலக்கியத்தோட பேர் என்ன? ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிறத இலக்கியத்தோட பேர். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர் அவார்டு, 6வது தேசிய நீர் விருது. 6வது தேசிய நீர் விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. இது மெயினாக எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம், எந்தெந்த மாநிலங்கள்லாம் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது, நீரை சேமிக்கிறதுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறாங்களோ, எந்தெந்த மாநிலங்கள்லாம் நீர் மேலாண்மையில் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் என்ன அப்படின்னா இந்த நேஷ்னல் வாட்டர் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. இப்போது 2024 போன ஆண்டுக்கான வாட்டர் அவார்டு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இதில் பெஸ்ட்டு ஸ்டேட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் சிறந்த மாவட்டம், சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது அவார்டு யார் வாங்கியிருக்கா? ஸோ பெஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறத மகாராஷ்டிரா வாங்கியிருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா வந்து பெஸ்ட் ஸ்டேட் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தான் வந்து பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சவுத் ஜோன்லேயே வந்து பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத திருநெல்வேலி. அதுக்கடுத்து நவி மும்பை இருக்காங்களே, இவங்க வந்து பெஸ்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ பெஸ்ட்டு அர்பன் லோக்கல் பாடிஸ் யார்? பெஸ்ட்டு அர்பன் லோக்கல் பாடிக்கான அவார்டு யார் வாங்கியிருக்கா? நவி மும்பை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி சஸ்டெயினபிலிட்டி ரேங்கிங். என்னது? QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி சஸ்டெயினபிலிட்டி ரேங்கிங். QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி சஸ்டெயினபிலிட்டி ரேங்கிங் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங்கில் ஸ்வீடனுடைய லூண்ட் யூனிவர்சிட்டி, இந்த ரேங்கிங்கில் ஸ்வீடனுடைய லூண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் என்ன ரேங்கில்? QS அப்படிங்கிற தனியார் அமைப்பு. QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி சஸ்டெயினபிள் ரேங்கிங் 2026 அப்படிங்கிற இந்த ரேங்கிங்கில் யார் வந்திருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்வீடனுடைய லூண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இந்த யூனிவர்சிட்டி தான் டாப்பில் இருக்காங்க. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டாப் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொர்னாட்டோ. யார்? யூனிவர்சிட்டி ஆஃப் டொர்னாட்டோ அப்படிங்கிற இந்த ஒரு யூனிவர்சிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இவங்க இந்த பிளேஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. த ரேங்கிங் அசஸ்டு ஓவர் 2000 யூனிவர்சிட்டி. ஸோ வேர்ல்டுடைய ஒரு 2000 யூனிவர்சிட்டி வந்து அசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிற லூண்ட் அப்படிங்கிற ஸ்வீடன் யூனிவர்சிட்டி யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? டொர்னாடோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G20 சமிட். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சமிட். G20 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாடு. மொத்தம் 19 நாடுகள் ப்ளஸ் ஐரோப்பிய யூனியன் சேர்ந்ததாக G20. இந்த G20 மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஊரில் நடக்கும். நம்ம இந்தியாவில் 2023 நடத்துகிறோம். அதுக்கப்புறமா 2024 பிரேசில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போது 2025 ஆண்டு G20 மாநாடு யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹான்ஸ்பர்க். எங்கே? சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹான்ஸ்பர்க்கில் தான் 2025 ஆண்டுக்கான G20 மாநாடு நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய முதல் மாநாடு. இந்த மாநாடு ஜோஹான்ஸ்பர்க்கில் நடந்திருக்கு. இதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றிருந்திருக்காங்க. இந்த மாநாடுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி. ஈக்குவாலிட்டி, சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த மாநாடுடைய கருப்பொருள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இதோட முக்கியத்துவம் என்ன, இந்தியா என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. அடுத்து 2026 2026 21வது G20 மாநாடு யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா அப்படின்னா USA. ஸோ அமெரிக்கா தான். அடுத்து 2026 இந்த G20 மாநாடு அமெரிக்கா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 2023 இந்தியா, 24 பிரேசில், 25 சவுத் ஆஃப்ரிக்கா, 26 யார்? அமெரிக்கா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அடுத்து
COP30. ஸோ COP30 அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி. ஸோ COP30 அப்படிங்கிற இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு. இது UNFCCC அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் UNFCCC. UNFCCC அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த UNFCCC உடைய ஒரு முக்கியமான மாநாடு தான் என்ன அப்படின்னா COP30 அப்படிங்கிறது UNFCCC உடைய முக்கியமான மாநாடு. ஸோ இந்த மாநாடு COP30 மாநாடு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பிரேசிலில் பெலம். ஸோ பிரேசிலில் பெலம் அப்படிங்கிற இடத்துல COP30 அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பாக நம்மளுடைய என்வரான்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அவர்களும் அதேமாதிரி அம்பாசிடர் தினேஷ் பாட்டியா அப்படிங்கிற இவங்க 2 பேரும் வந்து கலந்துட்டாங்க. இதில் இந்தியாவுடைய முக்கியமான ஃபோரமான இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அடுத்த வருஷம் 2026க்கான மாநாடு நியூ டெல்லியில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய நாடுகளில் இந்தியா இனிஷியேட் பண்ண குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸில் இந்தியா வந்து நிறைய நாடுகளுக்கு அழைப்பும் விட்டுருக்காங்க. ஸோ என்ன மாநாடு COP30க்கான மாநாடு பிரேசிலில் பெலம் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் இன்டர்நேஷ்னல் எமி அவார்ட் 2025. ஸோ தேர்டு இன்டர்நேஷ்னல் எமி அவார்ட் 2025 அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அவார்டு. ஸோ இந்த அவார்டு யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா யூகேயோடைய ரிவல்ஸ். ஸோ யூகேயோடைய ரிவல்ஸ் அப்படிங்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ட்ராமா சீரிஸ் யூகேவுடைய ரிவல்ஸ் அப்படிங்கிற இது வந்து பெஸ்ட் ட்ராமா சீரிஸை வந்து எலெக்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து லூட்விங் அப்படிங்கிறது பெஸ்ட் காமெடி சீரிஸ் இது லூட்விங் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுடைய பெஸ்ட் காமெடி சீரிஸாக எலெக்ட் ஆயிருக்கு. அடுத்து ஆனா மேக்ஸ்வெல் மார்டின் அப்படிங்கிற இவங்க தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். யூகேவை சார்ந்த ஆனா மேக்ஸ்வெல் மார்டின் அப்படிங்கிற இவங்க தான் வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸாக செலக்ட் ஆகிறாங்க. அடுத்து ஒரியோல் பால், ஸ்பெயினை சார்ந்த ஒரியோல் பால் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் யார்? ஒரியோல் பால், ஸ்பெயினுடைய ஒரியோல் பால் அப்படிங்கிற இவர் தான் பெஸ்ட் ஆக்டர். அடுத்து ஜப்பானுடைய ரியூச்சி சகமோட்டோ ஃபார் த லாஸ்ட் டே அப்படிங்கிற இதுக்காக ஜப்பானுடைய ரூச்சி சகமோட்டோ அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஆர்ட் ப்ரோக்ராமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே முக்கியமானது. இந்த அவார்ட் பற்றி நிறைய எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குறாங்க. என்ன அவார்டு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எமி அவார்டு வந்து இந்த ட்ராமா சீரீஸ்லாம் இருக்குல்ல, இதுக்காக கொடுக்கப்படக்கூடிய அவார்டுக்கு பேர் தானே எமி அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. ஸோ இதில் பெஸ்ட் ஆக்டர் பார்த்துங்க, பெஸ்ட் ஆக்டர் யார் வாங்கியிருக்கா? ஸ்பெயினுடைய ஓரியோல் பிளா அப்படிங்கிற இவர் தான் வந்து இது. அதே மாதிரி ஆனா மேக்ஸ்வெல் மார்டின் அப்படிங்கிற இவங்க வந்து யூகேக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேபினட் அப்ரூவ் ராயல்ட்டி ரேட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல். ஸோ இந்தியாவில் எக்கச்சக்கமான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. இப்போது இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷனில் விடுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஏலத்தில் விடுவாங்க. ப்ரைவேட் கம்பெனி அந்த கிரிட்டிக்கல் மினரல் மைனிங் பண்ணி அவங்க லாபத்தை எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ரேட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு இனிமேல் ஃபிக்ஸ்டு ரேட் தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளவோ அந்த ப்ராஃபிட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை எங்களுக்கு அதுக்கான ஃபீஸாக கொடுத்துருங்க, ஃபிக்ஸ்டு அமௌண்ட்லாம் தேவையில்லை, நீங்கள் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிங்களோ அந்த ப்ராஃபிட்டில் 1% இல்லை 2% வந்து எங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டாக கொடுத்துருங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் ரிவைஸ்டு ராயல்ட்டி ரேட் ஃபார் 4 கிரிட்டிக்கல் மினரல். ஓகேங்களா? ஸோ 4 கிரிட்டிக்கல் மினரலுக்கு அந்த ரேட் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிசிஎம்க்கு வந்து 2% அவங்களுடைய ஆனுவல் ப்ராஃபிட்டில் அந்த கம்பெனி என்ன பண்ணும், 2% சிசிஎம் மினரல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 2% அவங்க வந்து கொடுத்துடணும். அதேமாதிரி கிராஃபைனுக்கு வந்து 4%, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருபிடியம்க்கு வந்து 2%, ஜிர்கோனியம்க்கு வந்து 1%. இந்த கிரிட்டிக்கல் மினரல்லாம் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதில் என்ன பண்ணணும், அவங்க 2%, 3%, 4% அப்படிங்கிற மாதிரி அந்த மினரலை பொறுத்து அவங்க திரும்ப அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து கேபினட் அப்ரூவ் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறதுனா இப்போது இந்தியாவில் எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுனா இந்தியாவுடைய பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி ஏற்றுமதி பண்ணுறதுக்காக பொருட்கள் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு சில சப்சிடிஸ், ஒரு சில சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது அதில் ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கீம். ஸோ கேபினட் அப்ரூவ்ட் த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார்
எக்ஸ்போர்ட்டர்ஸ் டு ப்ரொவைட் 100% கிரெடிட் கேரண்டி ஃபார் அடிஷனல் லெண்டிங் அப் டு 20,000 crore. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, இவங்க பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கான கிரெடிட் அந்த கடனுக்கான செக்யூரிட்டி அசூரன்ஸை கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ எதுக்காகனா இது எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே அதிகமான பணம் கிடைக்கணும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை 1 ட்ரில்லியன் வந்து இதாக்குறதுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஓகேவா. ஸோ அடுத்து கேபினட் அப்ரூவ் 7,280 crore ஸ்கீம் ஃபார் ரேர் எர்த் மேக்னெட். ஸோ இப்போது ரேர் எர்த் மேக்னெட் அப்படிங்கிற ஒரு புது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்தியாவிலே தயாரிக்கலாம். பட் இப்போது புதுசாக ரொம்ப அட்வான்ஸான ஒரு ஹை பவர் மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மேக்னெட் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறதில்ல. இந்த மேக்னெட்டை 100% நம்ம எங்கே இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சைனாவில் இருந்தால் இந்த ரேர் எர்த் மேக்னெட் 100% இந்தியா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கேபினட் கமிட்டி 7,280 கோடி ரூபாய் 7,280 crore எவ்வளோ 7,280 கோடி 7,280 crore ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டட் ப்ரொடக்ஷன் எக்கோசிஸ்டம், இந்த சின்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட், இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படிங்கிற இந்த ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் வந்து உருவாக்குறதுக்காக பெர்மனன்ட் மேக்னெட்டை இந்தியாவிலே உருவாக்குறதுக்கான நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக 7,280 கோடி ரூபாய் 7,280 கோடி ரூபாயை நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மூலியமாக ஒரு ஆண்டுக்கு நம்ம 60,000 மெட்ரிக் டன் என்ன பண்ணலாம், இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் வந்து உருவாக்கலாம். இது வந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரினியூவபிள் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். ஸோ அடுத்து கோகபில் லேக். ஸோ கோகபில் லேக் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான லேக். என்ன லேக்கு? கோகபில் அப்படிங்கிற லேக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லேக் தான் வந்து கோகபில் லேக். இந்த கோகபில் லேக்கை இந்தியாவுடைய 94வது யுனெஸ்கோ சைட்டா, ஸோ 94th யுனெஸ்கோ சைட்டா கோகபில் லேக் அப்படிங்கிற இந்த ஒரு லேக் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய 94வது லேக். இது எங்கே இருக்குது? இது வந்து பீகாரில் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரிசர்வ். இது வந்து ஆக்ஸ்போர்ட் லேக். இது வந்து ஆக்ஸ்போர்ட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா கைத்தார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இது கங்கா மகானந்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு ரிவரும் சேர்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் என்ன அப்படின்னா இந்த கோகபில் லேக். ஸோ கோகபில் லேக் தான் இந்தியாவுடைய 94வது ராம்சார் சைட். இந்தியாவுடைய 94வது ராம்சார் சைட்ஸ்னா கோகபில் லேக். ஓகே. அடுத்து கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க். ஸோ கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தேசிய பூங்கா. கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு நேஷனல் பார்க் IUCN கிட்டேருந்து ஒரு நல்ல ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. என்ன ரேட்டிங் அப்படின்னா குட். ஸோ குட் கன்சர்வேஷன் ரேட்டிங் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், IUCN அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்துடைய முக்கியமான நேஷனல் பார்க்ஸ் எல்லாத்தையுமே ரேட் பண்ணுறாங்க. அந்த நேஷனல் பார்க் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அது வந்து விலங்குகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குட்டு பேட் அப்படிங்கிற மாதிரி ரேங்கிங் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ நம்ம இந்தியாவுடைய கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இது குட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கு. IUCNனுடைய இந்த ரேங்கிங்கில் குட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கு. இட் இஸ் த ஒன்லி நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அச்சீவ் திஸ் பொசிஷன். இதான் வந்து யுனெஸ்கோவுடைய நேச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கக்கூடியதில் முதல்ல இந்த கஞ்சன்ஜுங்கா மட்டும்தான் இது வந்து வாங்கியிருக்கு. ஸோ இதில் வந்து லெப்சா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அதிகமாக வாழ்கிறாங்க. அடுத்து லெப்சா. ஸோ லெப்சா அப்படிங்கிற இந்த மக்கள் வந்து சிக்கிமில் வாழக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியின மக்கள், ஒரு ட்ரைபல் பீப்புள் தான் யார் அப்படின்னா லெப்சா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள். ஸோ லெப்சா ட்ரைப் எங்கே வாழ்கிறாங்க? சிக்கிம் பகுதியில் லெப்சா அப்படிங்கிற இந்த ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. இவங்க பயன்படுத்தக்கூடிய 3 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இவங்க பயன்படுத்தக்கூடிய 2 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு GI டேக் கிடச்சிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா 3 ஸ்ட்ரிங்டு தங்பக். ஸோ தங்பக் அப்படிங்கிறது ஒரு நம்ம அந்த வீணை இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு சின்ன கருவி, ஒரு 3 ஸ்ட்ரிங் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இசைக்கருவி தான் என்னென்னா தங்பக் அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேம்பூல மூங்கிலே செய்யக்கூடிய ஒரு புல்லாங்குழல், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பும்டாங் புலிட் அப்படிங்கிற இதுக்கும் வந்து GI டேக். இது வந்து எந்த ஸ்டேட்டோடது? சிக்கிமுடைய இந்த 2 3 ஸ்ட்ரிங்டு தங்பக். ஸோ 3 ஸ்ட்ரிங்டு தங்பக் அப்படிங்கிற இதுக்கும், அதே மாதிரி பேம்பூ ஃப்ளூட் பும்டாங் புலிட். ஸோ பேம்பூ ஃப்ளூட் பும்டாங் புலிட் அப்படிங்கிற இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா GI டேக் வழங்கியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? GI டேக் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து
கர்நாடகாவில் மென்சுரல் லீவ் பாலிசி. ஸோ மென்சுரல் லீவ் பாலிசி, ஸோ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் லீவ் கொடுக்கறதுக்கான ஒரு பாலிசியை யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கர்நாடகா. இந்தியாவிலேயே முதல்ல மென்சுரல் லீவ் பாலிசியை கர்நாடகா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனௌன்ஸ்டு பாலிசி அலோவிங் 12 days paid menstrual leave per year for women working in factories and shop. ஸோ ஃபேக்ட்ரிஸில் கடையிலலாம் வந்து உமன் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 நாள் என்ன லீவ் கிடைக்க போகுது அப்படின்னா வருஷத்துக்கு 12 நாள் வந்து மென்சுரல் லீவ் அப்படிங்கிற இந்த ஒரு லீவ் வந்து கிடைக்க போகுது. ஸோ அவங்களுடைய மென்சுரல் டயத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க லீவ் வந்து போட்டுக்கலாம். ஸோ தி இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு சப்போர்ட் உமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்காக என்ன பண்ணுறாங்க, மென்சுரல் லீவ் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து பாரத் நெட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பாரத் நெட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை முதல்ல எந்த மாநிலம் ஃபுல்லாக நடைமுறைப்படுத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப். ஓகே, ஸோ பஞ்சாப் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் நெட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட். ஸோ பாரத் நெட் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் யார் நடைமுறைப்படுத்தி முடிச்சிருக்கா, நம்மளுடைய பஞ்சாப் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடைமுறைப்படுத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ பை த எண்ட் ஆஃப் 2023 த ஸ்டேட் ஹேட் சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரொவைடட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிஸ் ஆல் இட்ஸ் வில்லேஜ். ஸோ 2025 எண்டில் எல்லா ஸ்டேட்லேயுமே எல்லா பஞ்சாயத்துலேயுமே என்ன பண்ண போகிறாங்க, எல்லா கிராமத்துலேயுமே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கம்பல்சரியாக கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பஞ்சாப் வந்து இன்னும் 2 முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பஞ்சாபுடைய ஒரு சில சிட்டிஸை ஹோலி சிட்டியாக புனித நகரங்களாக அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன சிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இதை வந்து ஹோலி சிட்டியாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து தால்வண்டி சாபோ. ஸோ எங்கங்க அனந்த்பூர் சாஹிப் தால்வண்டி சாபோ. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் டெம்பிள். இது எல்லாத்தையுமே வந்து ஹோலி சிட்டியாக அறிவிச்சு இனிமேல் இந்த சிட்டிஸில் எல்லாமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதில் வந்து லிக்கர் பயன்படுத்தக்கூடாது. ஸோ மதுபானங்கள் குடிக்கக்கூடாது, அதேமாதிரி மீட் வந்து பயன்படுத்தக்கூடாது, டொபாக்கோ ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 3 சிட்டிஸ் பேர் என்னென்னா ஃபஸ்ட்டு அனந்த்பூர் சாஹிப், தால்வண்டி, அதுக்கப்புறமா கோல்டன் டெம்பிள். இந்த மூணு இடத்தையும் வந்து ஹோலி சிட்டியாக அறிவிக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக 3 டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேசத்தில் புதுசாக 3 மாவட்டங்களை ஆந்திர பிரதேசம் உருவாக்கியிருக்காங்க. அந்த 3 மாவட்டங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா போலாவரம். ஸோ போலாவரம் அப்படிங்கிறது ஒன்று, அடுத்து மர்க்காபுரம் அப்படிங்கிறது, அடுத்து 4வது மாடனப்பள்ளி. ஓகேங்களா. ஸோ போலாவரம், மார்க்காபுரம், மாடனப்பள்ளி அப்படிங்கிற இது 3 வந்து ஆந்திராவுடைய புதிய டிஸ்ட்ரிக்ஸ். ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி 26 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு? 26 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு. இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக ஆந்திராவில் புதுசாக 3 டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக ஆந்திராவுடைய டிஸ்ட்ரிக்ட் எண்ணிக்கை எத்தனை மாறுது? மொத்தம் 26 டிஸ்ட்ரிக்டாக ஆந்திராவில் மாறுது. ஸோ இதுவரை பார்த்து எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல ஆதார் வந்து புதுசாக இந்த செலக்டிவ் ஷேரிங் ஃபியூச்சர் அப்படிங்கிற இந்த ஃபியூச்சரோட ஆதார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஆதார் கார்டு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி நேஷ்னல் உமன் கமிஷன் வந்து புதுசாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் பெண்களுக்கான 24/7 டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த நம்பர் என்ன 14490 அப்படிங்கிறதான் அந்த நம்பரு. அடுத்து இந்தியா வந்து பேட்டன் ஃபைலிங்கில் 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. பேட்டன் ஃபைலிங் இருக்கு இல்லையா, இதில் இந்தியா 6th லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்காங்க. அடுத்து இந்தியன் போஸ்ட் இருக்காங்களே, இந்தியன் போஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஜென்ஸி தீம் போஸ்ட் ஆஃபீஸ். இந்தியன் போஸ்ட்டுடைய ஃபஸ்ட்டு ஜென்ஸி தீம் போஸ்ட் ஆஃபீஸை எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஐஐடி டெல்லியில் தான் ஃபஸ்ட்டு ஜென்ஸி தீம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மக்களுக்கு பேசிக்கான ஏஐலாம் சொல்லித்தர மாதிரியான ஒரு 4.5 மணி நேரம் கோர்ஸ்க்கு பேர் தான் என்ன யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறது. அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இருக்காங்க இல்லையா, இந்த யோஜனாவில் 2 முக்கியமான விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வைல்டு அனிமல் அட்டாக், அதே மாதிரி பேடி இனுடேஷன். இந்த 2 விஷயத்தையும் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் புதுசாக 2 இதாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஸ்வச் சர்வேக்கான் அப்படிங்கிற இந்த ரேங்கிங்கில் இந்தியாவுடைய கிளீனஸ்ட் சிட்டி எது அப்படின்னா இண்டோர், அதே மாதிரி இந்தியாவுடைய டர்ட்டியஸ்ட் சிட்டி எது அப்படின்னா மதுரை. நெக்ஸ்ட்டு பால் சாகித்ய புரஸ்கர் 2025. இந்தியாவில் பால் சாகித்ய புரஸ்கர் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டை சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பால் சாகித்ய புரஸ்கர் 2025 யார் வாங்கியிருக்கா அப்படின்னா தமிழுக்காக விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிற இவர் ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக விஷ்ணுபுரம் சரவணன் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து நேஷ்னல் வாட்டர் அவார்ட் 2024 பெஸ்ட் ஸ்டேட்டாக யார் வந்திருக்கா? மகாராஷ்டிரா தான் நேஷ்னல் வாட்டர் அவார்டில் பெஸ்ட் ஸ்டேட்டாக வந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கியூஎஸ்ட் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங் அப்படிங்கிற இந்த ரேங்கிங்கில் ஸ்வீடனுடைய லூண்ட் யூனிவர்சிட்டி தான் டாப்பில் வந்து இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G20 சமிட்டை எங்கே போய் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா ஜோஹான்ஸ்பர்க்கில், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹான்ஸ்பர்க்கில் அட்டன் பண்ணாங்க. இதோடைய கருப்பொருள் சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி, சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.